Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 15. விவேக் பேரர் கிருஷ்ணனை சற்றே கலவரமாய் பார்த்தான். எனது ஜெபமாலை ஃப்ரூட் ஜூஸில் விஷத்தை கலந்து ஊற்றிய அந்த கிருஷ்ணன் உதட்டில் இன்னமும் குரூர புன்னகையின் மிச்சம் முட்டி கொண்டிருந்தது. ஆமாம் சார், போலீஸ் விசாரித்தா உண்மை தானே சொல்லணும். அந்த ஜெபமாலைக்கு ஃப்ரூட் ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தது நான் தான். விஷத்தோட பேர் டார்டரெமிக். கிருஷ்ணன் அலட்சியமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க ஹோட்டல் மேனேஜர் மணிமொழியின் தலைக்கேறிய கோபத்துடன் அவனுடைய சட்டையின் காலரை கொத்தாய் பிடித்தார். டேய், யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? தெரிஞ்சுதான் பேசுகிறேன் சார். எதுக்காக அந்த பொண்ணுக்கு விஷயத்தை கலந்து கொடுத்த? தீர்ப்பு சார். தீர்ப்பா? ஆமாம் சார். கொலை குற்றவாளிக்கு 302வது செக்ஷன் படி மரண தண்டனை தானே கொடுக்கணும். மணிமொழியின் அதிர்ந்து போக விவேக் திகைப்போடு கிருஷ்ணனை பார்த்தான். நீ பேசுகிறது எனக்கு புரியல. இந்த ஜெபமாலை ஒரு குற்றவாளி சார். என்னது குற்றவாளியா? ஆமாம் சார். என்னோடய உயிருக்கு உயிரான நண்பன் விக்டர் சாமுவேலோட மரணத்துக்கு அந்த ஜெபமாலை தான் சார் காரணம். ஒரு நிமிஷம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சார். அவள் ஒரு கொலை குற்றவாளி சார். கிருஷ்ணன் தன் சட்டை பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு ஃபோட்டோவையும் அதனோட ஸ்டேப்லிங் செய்யப்பட்டிருந்த கசங்கி போன கடிதத்தையும் எடுத்து நீட்ட விவேக் வாங்கி பார்த்தான். ஃபோட்டோவில் ஒரு பாறையின் பின்னணியில் கிருஷ்ணன் ஒரு இளைஞரின் தோளில் கையை போட்டு சிநேகமாய் சிரித்து போஸ் கொடுத்து கொண்டிருந்தான். தொலைவில் நீலக்கடல் அலைகளோடு தெரிந்தது. அந்த சார் என்னோடய ஃப்ரெண்டு விக்டர் சாமுவேல். ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்த அவனுக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே உறவு அவனுடைய அம்மா மட்டும்தான். அப்பா இப்போது காலமாயிட்டார். விக்டருக்கு எத்தனையோ நண்பர்கள் உத்தியோக ரீதியில் இருந்தாலும் எம்எல் அவன் வச்சுருந்த நட்பு ரொம்ப ஆழமாகவே இருந்தது. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் விக்டர் திருவல்லிக்கேணியில் நான் தங்கியிருக்கிற பேச்சுலர் லாட்ஜுக்கு வந்து எங்கிட்ட 1 மணி நேரமாவது பேசிட்டு போவான் சார். போன வருஷம்தான் ஒரு நாள் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை என்கிட்ட காட்டி, இவள் பேர் ஜெபமாலை, இவளை தான் நான் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்ருக்கேன், அம்மாக்கிட்ட முறைப்படி சொல்லி இன்னும் 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் எனக்கு சந்தோஷமாகவே இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் 3 மாதம் கூட நினைக்கிறேன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த தகவல் வந்தது. விக்டர் விஷம் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான்னுங்கிற தகவல் தான். ஓடி போய் பார்த்தேன். உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அவனோட அம்மா ஒரு பக்கம் மயக்கமாக கிடந்தாங்க. ஏன்டா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு ஜெபமாலை என்னை ஏமாற்றிட்டா. வெளிநாட்டு ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிற ஒருத்தனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு விவரமாக கடிதம் எழுதி நேற்று ராத்திரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உன் கைக்கு அந்த லெட்டர் கிடைக்கும். ஆனால் அந்த லெட்டரை யாருக்கும் காட்ட வேண்டாம். என்னோடய தற்கொலை முடிவுக்கு ஜெபமாலை தான் காரணம்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமாக அம்மாவுக்கு தெரியவே கூடாது. ஜெபமாலைக்கு காலம் தண்டனை கொடுக்கும் சொல்லிவிட்டு விக்டர் தன் கடைசி முடிச்சு விட்டான். அவன் எழுதின அந்த லெட்டரு 2 நாள் கழித்து என் கைக்கு கிடச்சிது. அந்த லெட்ரு தானே இது? விவேக் கேட்டான். ஆமாம் சார். ஜெபமாலை அவனை ஏமாற்றிட்டதால அவனோட மனசு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுதுன்னு உருகி உருகி கடிதம் எழுதியிருக்கான். அந்த லெட்டரை இது வரைக்கும் 100 தடவையாவது படிச்சிருப்பேன். ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. ஜெபமாலையை கடவுள் தண்டிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவளை தண்டிக்க முடிவு செய்து அவளோட நடவடிக்கைகளை கவனிச்சிட்டு இருந்தேன். கடந்த 6 மாத காலமாக கிடைக்காத அந்த பொன்னான வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு இந்த ஹோட்டலில் கிடச்சிது. ஜெபமாலை இந்த ஹோட்டலுக்கு வர்றது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியாது சார். நான் கேட்ரிங் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருந்தேன். வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. வேலை கிடைக்கிற வர ஏதாவது ஒரு ஹோட்டலில் பேரர் வேலையாவது பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த ஹோட்டலில் வேலை கிடச்சி சேர்ந்துட்டேன். இந்த ஹோட்டலுக்கு ஜெபமாலை வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோடய கையில் தான் அவள் சாகணும்னு நினைக்கும்போது யார் என்ன பண்ண முடியும் சார்? ஃப்ரூட் ஜூஸில் நீ கலந்த அந்த விஷத்துக்கு என்ன பேருன்னு சொன்னேன்? டார்டரெமிக்கு. அந்த விஷம் அவனோட கைக்கு எப்படி கிடச்சிது? சார், இப்போவும் நான் திருவல்லிக்கேணியில் இருக்கிற பேச்சுலர் லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். எங்கூட அதே அறையில் இன்னொரு 4-5 பேர் தங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தன் மெடிக்கல் இருப்பு. அவங்ககிட்ட சாம்பிள் ட்ரக்ஸில் ஒன்று தான் இந்த டார்டரெமிக்கு. பவுடர் மாதிரி இருக்கான். இந்த டார்டரெமிக்கு நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் சார். இந்த டார்டரெமிக்கு ஒரு
1 மில்லிகிராம் அளவு எடுத்துட்டா மருந்து, அதையே 2 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துட்டா விஷம். இந்த விவரத்தை அந்த மெடிக்கல் ரெப்பு நண்பன் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். ஜபமாலையை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தீர்த்துக்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த டார்ச் மீட்டிங்கை உபயோகப்படுத்தலான்னு நினச்சி அந்த ரெப்புக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கே ஜபமாலைக்கு நேரம் சரியில்லை. நான் வேலை செய்கிற இந்த ஹோட்டலுக்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஒரு தடவைக்கு 2 தடவை இருந்த ரூமுக்கு போய் டீ காஃபி ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். முதல் தடவை கேட்டபோது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. 2வது தடவை போய் கேட்டதும் சரி ஜூஸ் ஏதாவது கொண்டு வான்னு சொன்னான். சந்தோஷமாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டேன். அதில் 2 கிராம் டார்ச் ரெமிட்டிங் பவுடரை கலந்தேன். அந்த பவுடர் விஷமாய் மாறி ரத்த வாந்தியை உண்டு பண்ணி ஒருத்தர் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த 1 மணி நேரம் பிடிக்கும். விவேக் தனக்குள் பீரிட்ட கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான். ஜபமாலைக்கு நீ விக்டரோட ஃப்ரெண்டுங்கிற விஷயம் தெரியாதா? தெரியாது சார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே விக்டர் எனக்கு எழுதி அந்த லெட்டரை படித்து பாருங்க சார், உங்களுக்கு உண்மை புரியும். மேரேஜ் இன்விடேஷனை பிரிண்ட் பண்ண பிறகு தான் என்னை ஜபமாலைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவளுக்கு அறிமுகப்படுத்தலான் இருந்தானா. கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும்போது விவேக்கின் செல்ஃபோன் மெலிதாய் ரிங்டோன் வெளியிட்டதை எடுத்து பார்த்தான். மறுமுனையில் விஷ்ணு காத்திருந்தான். விவேக் அந்த அறையை விட்டு வெளியே வந்து குரலை தாழ்த்தினான். இன்னும் விஷ்ணு, ஜபா இப்போ ஐசியூவில் பாஸ், டாக்டர்னு சொல்கிறாரு. அவர் உதட்ட பிதுக்கி தலையை ஆட்டிக்கிட்டே உள்ளே போயிருக்காரு. எனக்கு என்னமோ சொல்லு, ஜபா இனிமேல் நமக்கு உபயோகப்பட மாட்டா பாஸ். ஆனால் ரத்த வாந்தி எடுத்ததுக்கு பின்னாடியே நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாக்கியத்தை பேசிட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்கிறீங்க? ரத்த வாந்தி எடுத்ததுக்கு பின்னாடி அவள் தான் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவள் பேசலை, ஆனால் அவளுடைய உதடுகள் அசைஞ்சதா இல்லையா? அசைஞ்சது. அதை நான் படிச்சுட்டேன். என்னப்பா சொல்கிறீங்க? இனிமேல் தான் நமக்கு நிறைய வேலை. தொடரும்.